अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேன்மபங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीरम्यजामातृमुनीन्द्रशासनात् यो मङ्गलाशासनसौप्रभातिके चक्रे प्रपत्तिञ्च वृषाचलेशितुः तं वादिपीकृत्गुरुमाश्रयामहम् மணவாள மாமனிகளுடைய நியமனத்தாலே திருவேங்கடமுடையானை குறித்து சில ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியர். அவர் அருளி செய்த அந்த ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீ வெங்கடேஷ பிரபத்தி என்பதும் ஓர் அற்புதமான ஸ்தோத்திரம். திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சரணம் புகுகிறார் இந்த ஸ்தோத்திரத்திலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. அப்படி சரணம் புகுகிற பொழுது அந்த திருவடிகளுடைய பெருமையை பலவாறு வர்ணிக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார் என்னால், ஏற்கனவே அர்ஜுனனுக்கு சாரதியாயிருந்த காலத்திலே நீ மாமேகம் சரணம் பிரஜ, என்னுடைய திருவடிகளையே சரணம் பத்து என்று சொன்னாய் அல்லவா, அதை மறுபடியும் இப்பொழுது உன்னுடைய கைகளாலே காட்டி என்னுடைய திருவடிகளை சரணம் பத்து என்று சொல்லுகிறாய் அல்லவா, ஆயினாலே அந்த திருவடிகளை சரணம் பத்துகிறேன் என்பதாக தெரிவிக்கிறார். பார்த்தாய தத் சதிருஷசாரதினா த்வயைவயௌ தர்ஷிதௌ ஸ்வச்சரணௌ சரணம் பிரஜேதி பூயோபி மகிமாமிஹ தௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. பார்த்தாய அர்ஜுனனுக்காக செய்த காரியம் எப்படி இருக்கிற பொழுது என்னால் தொத் சதிருஷ சாரதினா, அவனுக்கு ஏற்ற சாரதியாய் நீ இருந்தாய். அவனுக்கு ஏற்ற என்னால் என்ன, அவன் இஷ்டப்படி உனக்கு கையாளாய் உன்னிசைவு பார்த்து உன்னுடைய தோஷங்களை போக்கியமாக கொண்டு என்றெல்லாம் பிளலோகாச்சாரியர் அருளி செய்தபடி அந்த அர்ஜுனனுக்கு ஏற்ற சாரதியாக இருந்தானவன். அவன் சொன்னபடியெல்லாம் கேட்பவனைப் போலே தன்னை பாவித்து கொண்டு அப்படி இருந்தான் அல்லவா. அப்படிப்பட்ட துவயா ஏவா, அப்படிப்பட்ட உன்னாலே என்ன காட்டப்பட்டது அர்ஜுனனுக்கு என்னால், யௌ ஸ்வச்சரணௌ தர்ஷிதௌ, எந்த திருவடிகளானவை அவனுக்கு காட்டப்பட்டனவோ என்ன சொன்னாங்க, சரணம் பிரஜ இதி, தன்னுடைய திருவடிகளை காட்டி மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று அங்கே சொன்னான். ஆனால் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று சொன்னானே தவிர திருவடிகளை காட்டி அங்கே சரணம் பிரஜ என்று சொன்னான் என்று ஸ்பஷ்டமாக அந்த கீதையினுடைய சரம ஸ்லோகத்திலே இல்லையே என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். நேரடியாக பார்த்தால் அது அந்த ஸ்லோகத்திலே சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ என்னால் என்னை சரணமடைன்னு சொன்னானே தவிர என்னுடைய திருவடிகளை சரணமடைன்னு அங்கு சொன்னதாக நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியவில்லை. ஆனால் அந்த குறையின் தீர்ப்பதற்காகத்தான் திருவேங்கடமுடையான் என்ன பண்ணுகிறான், பூயஹா அபி என்ன பண்ணுகிறான் இந்த இடத்துல, மஹ்யாமிகதௌ கரதருஷிதௌ தே, மறுபடியும் இங்கே என்ன பண்ணுகிறான், தன்னுடைய மஹ்யம் என்ன தன்னுடைய திருவடிகளை என்று அதை அப்படி காட்டுகிறானாம். மஹ்யாமிகதௌ கரதருஷிதௌ தே, அந்த தன்னுடைய கரத்தாலே அப்படி காட்டுகிறானாம். திருவேங்கடமுடையான் தனது வலது திருக்கரத்தை கீழே அப்படி காட்டி கொண்டு நிற்கிறான். அதைத்தான் தெரிவித்தேன் அல்லவா. நம்மாழ்வாரும் கூட என்ன தெரிவித்தார்,
அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் படிக்கீழில்லா பெருமான் என்று அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து என்னுடைய திருவடிகளின் கீழே அமர்ந்து புகுந்து வாழுங்கள் என்றுதான் தன்னுடைய திருக்கைகளாலே காட்டுகிறான் என்று நம்மாழ்வாரும் அப்படி அருளி செய்கிறார் அல்லவா. அதனால் அதைத்தான் இங்கே பிரதிவாதிமைங்கிற மன்னாவும் காட்டுகிறார். பூயகா ஆபி மறுபடியும் மஹ்யாம் இயதௌ கரதர்ஷிதௌ தே, இப்படி என்னுடைய திருவடிகளிலே நீ வந்து சரணம் புகுவாய் என்று தன்னுடைய திருக்கரங்களாலேயே காட்டி கொடுக்கிறான் திருவேங்கடமுடியான். அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளிலே நான் சரணம் புகுகிறேன் என்று தெரிவிக்கிறார். அதாவது அர்ஜுனனுக்கு என்னே நீ சரணம் புகுவாய் என்று சொன்னாய், அப்படிப்பட்ட உன்னாலேயே இப்பொழுது உன்னுடைய திருவடிகளையே காட்டிக்கொண்டு இந்த திருவடிகளை நீ சரணம் புகுவாயாக என்று உன்னுடைய வலது திருக்கரத்தாலே காட்டிக்கொண்டு நிற்கிறாயே, அப்படிப்பட்ட நிலையிலே அந்த திருவேங்கடமுடையானே உன்னுடைய திருவடிகளை நான் சரணம் புகுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரதிவாதிபேங்கர மன்னா நமக்கு காட்டுகிறார். அடுத்தபடியாக 12வது ஸ்லோகம். எம்பெருமானுடைய திருவடிகள் எந்தெந்த இடத்திலெல்லாம் இருக்கிறது என்று கேட்டால், மேன்மை பாராமல் எளிமை பாராமல் எல்லா இடத்திலும் எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கிறது என்று வரிசையாக அவனுடைய திருவடிகள் பல இடங்களிலே நிலைத்திருக்கின்றன என்பதை தெரிவிக்கின்றார். மன்மூர்த்தினி காளி அபணே விகடாட்டவீஷு ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீவெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. எம்பெருமானுடைய திருவடிகள் எங்கே இருக்கின்றன என்றால், முதல்ல சிரசி ஸ்ருதீனாம், வேதங்களினுடைய ஸ்ருதீனாம் சிரசி, வேதங்களுடைய சிரோபாகம் என்னால் உபனிஷத்துக்கள், அந்த உபனிஷத்துக்களிலே எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கின்றன. இப்போத்தான் நாம் பார்த்தோம், விஷ்ணோப்பதே பரமே மத்வ உத்ஸஹா என்று சொல்லுகிற பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி வேதம் சொல்லுகிறது அல்லவா. அதனால் வேதத்தினுடைய சிரசான உபனிஷத்துக்கள் அதிலே எம்பெருமானுடைய திருவடிகள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னார். அது மிக மேன்மை. அது அப்புறம் இன்னொன்று எங்கே சொன்னார்னா, சித்தேபி அனன்ய மனசாம், அனன்ய மனசாம் சித்தே சமம் ஆகிதௌ, சமமாக ஆகிதௌ என்று சொன்னார். அனன்ய மனசாம் என்னால்னா, வேறொன்றை எண்ணாமல் எம்பெருமானையே எண்ணுபவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய மனத்திலும் எப்படி இருக்கிறான் எம்பெருமான்? சமமாக எழுந்தருள் இருக்கிறான். அங்கேயும் எம்பெருமான் வேதத்தினுடைய சிரசிலே இருக்கிறார் போல பக்தர்களுடைய நெஞ்சிலேயும் அவன் எழுந்தருள் இருக்கிறான் என்று சொன்னார். இதெல்லாம் கூட ஆச்சரியமில்லை. அதற்கு மேலே பாருங்கள், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரே, திருவேங்கடமலையிலே அவனுடைய திருவடிகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, விகட அடவீஷு, கொடிய வனங்களிலும், அதாவது திருவேங்கடமுடையானே அது பெரிய வனத்திலே தானே அந்த திவிதேசம் அமைந்திருந்தது ஒரு காலத்தில். அதனால் கொடிய வனங்களிலும்னு சொல்கிறார். இல்லை, எம்பெருமான் ராமபிரானாய் அவதரித்த பொழுது தன்னுடைய திருவடிகளை கொண்டு கொடிய வனங்களிலெல்லாம் நடந்தான் அல்லவா. எவ்வாறு நடந்தனை ராவாவோ என்றெல்லாம் தசரதன் வருத்தப்படுவதாக ஆழ்வார் கூட அருளி செய்தார் அல்லவா. குலசேகர ஆழ்வார் அங்கே என்ன பண்ணினான், மிக கொடிய வனத்திலே போய் அவன் திருவடிகளை வைத்தான். அதனால் விகடா அடவீஷு, இதெல்லாம் கூட ஆச்சரியம் இல்லை. முதல்ல சொன்னது தான் ஆச்சரியம். என்ன சொன்னார்? மன்மூர்த்தினி, மிகவும் பாப்பியான என்னுடைய தலையிலையும் தன்னுடைய திருவடிகளை வைத்திருக்கிறான். என்னுடைய தலையில் மட்டுமா? காளிய பணே, விரோதியான காளியன், கண்ணனையே விழுங்கி விட வேண்டும் என்று ஆக்ரோஷத்தோடு வந்த காளியன், அவனுடைய தலையிலும் திருவடிகளை வைத்தான். எத்தனை இடங்களிலே திருவடிகளை வைத்திருக்கிறான். இத்தனை இடங்களிலும் எப்படி வைத்திருக்கிறான் என்னால், சமமாகிதௌ, சமமாகித்தவனான், சமமாக வேறுபாடு பார்க்காமல், இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன், இவன் எப்பொழுதும் தன்னை நெஞ்சிலே நினைத்து கொண்டிருப்பவன், அவன் நமக்கு விரோதி என்ற வேறுபாடெல்லாம் பார்க்காமல், அனன்ய மனசாம் சித்தே காளியபணே என்று பார்த்தால் எப்பொழுதும் தன்னையே நினைத்து கொண்டிருக்கிறவன் தலையிலும் திருவடிகளை வைக்கிறான், காளியனுடைய தலையிலேயும் திருவடிகளை வைக்கிறான் என்கிறார். திரு வெங்கடாத்திரி சிகரவ் விகடாட்டு விஷு, வெங்கட சிகரத்திலேயும் வைத்தான், காடுகளிலேயும் வைத்தான், வேதத்தினுடைய சிரசிலேயும் வைத்தான், என் தலையிலேயும் வைத்தான். சிரசி ஸ்ருதீனாம் மன்மூர்த்தினிச்சா என்ன, இப்படி எல்லாம் ஒன்றுக்கொன்று நேர் எதிரடையாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்,
அவற்றிலெல்லாம் திருவடிகளை வைத்தான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு சௌலபியத்தை உடையவன், சௌசீல்யத்தை உடையவன். அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளை நான் சரணம் புகுகிறேன் என்று இந்த 12வது ஸ்லோகத்திலே அருளி செய்தார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. அடுத்தபடியாக 13வது ஸ்லோகம். இந்த 13வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்று நாம் பார்த்தோமானால், எம்பெருமானுடைய அந்த திருவடிகள் எப்படி இருக்கின்றன என்றால், திருவடிகள் மட்டுமே இல்லை, அந்த திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் கூட வாடாமல் அப்படி மிக அழகாக அந்த திருவேங்கட மலைக்கே ஒரு சிறப்பை ஊட்டுகின்றன. அதாவது திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் வாடாமல் பக்கத்திலே சிந்தி இருந்தாலும் அவைகளெல்லாம் கூட திருவேங்கட மலைக்கு அலங்காரமாக இருக்கின்றன. அப்படி ஒரு பெருமை அளிக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை நான் சரணம் புகுகிறேன் என்று இந்த 13வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. அம்லானகிருஷ்ய தவனீதல கீர்ண புஷ்பௌ ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராபரணாயமானௌ ஆனந்திதாகில மனோநயனௌ தவேதௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. அம்லானகிருஷ்ய தவனீதல கீர்ண புஷ்பௌ, எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் அப்படி பக்கத்திலே எல்லாம் சிந்தி கிடக்கின்றனவா. நித்தியம் அவனை அர்ச்சிக்கிறார்கள். யார் அர்ச்சிக்கிறார்கள் என்றால், கீழே சொன்னார் அல்லவா, பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் என்று பல தெய்வங்களெல்லாம் வந்து அவனுடைய திருவடிகளே புஷ்பங்களை அப்படியே சமர்ப்பிக்கிறார்கள், அர்ச்சனை செய்கிறார்கள். அந்த அர்ச்சனை செய்த புஷ்பங்கள் எத்தனை காலமானாலும் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்த புஷ்பங்கள் வாட்டத்தையே அடைவதில்லையா, வாடாமல் இருக்கின்றனவா. அது அவனீதல கீர்ண புஷ்பௌ, அது பக்கத்திலே அந்த பூமியிலே சிதறி கிடக்கின்றனவாம். திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட தேவதைகளாலே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த புஷ்பங்கள் அப்படி பக்கத்திலே சிந்தி கிடக்கின்றனவா. அந்த சிந்தி கிடக்கின்ற புஷ்பங்களும் எப்படி இருக்கின்றன என்று கேட்டால், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகர ஆபரணாயமானௌ, ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரம் திருவேங்கட மலையினுடைய உச்சிக்கு அது ஒரு பெரிய ஆபரணம் போல இருக்கிறதா. எது ஆபரணம் போல இருக்கிறது? இங்கே சிந்தி கிடக்கின்ற புஷ்பங்கள் எங்கே எப்படி சிந்தி கிடக்கின்றன? தேவதைகள் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே அர்ச்சித்த புஷ்பங்கள் அது அங்கே பூமியிலே சிந்தி கிடக்கின்றன. அதுவும் கூட திருவேங்கட மலைக்கு ஒரு பெரிய ஆபரணமாக இருக்கிறது என்று சொன்னார் அவர். அதுக்கு மேலே அது எப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் மேலும் எப்படி இருக்கின்றன என்றால், ஆனந்திதாகில மனோநயனௌ, அகில மனோநயனௌ, எல்லாருடைய மனத்தையும் மகிழ்விப்பவைகளாக, ஆனந்தித அகில மனோநயனௌ, எல்லாருடைய மனத்தையும் நன்றாக மகிழ்விப்பவையுமாய் அந்த திருவடிகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தவேதௌ சரணௌ, அப்படிப்பட்ட உன்னுடைய இந்த திருவடிகளை நான் சரணம் பிரபத்யே என்று தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே தேவர்கள் முதலானவர்கள் சமர்ப்பித்த புஷ்பங்கள், நித்தியசூரிகள் முதலானவர்கள் சமர்ப்பித்த புஷ்பங்கள் அப்படியே வாடாமல் அங்கே சிந்தி கிடக்கின்றன. அதுவும் திருவேங்கட மலைக்கு ஒரு அணிகலனாய் இருக்கின்றன. எல்லாருடைய மனத்தையும் மகிழ்விப்பனவாய் இருக்கின்றன. அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளை நான் சரணம் புகுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ